Hey guys, welcome back to ERTNPC Academy. ஸோ இந்த கிளாஸில் மூளை பற்றி பார்ப்போம். உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளையாகும். மூளையானது 3 பாதுகாப்பான உரைகளால் சூழப்பட்டிருக்கும். அவை மெனிஞ்சஸ் அல்லது மூளை உரைகள் எனப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மூளையில் ஏற்படக்கூடிய அந்த மூளை உரையின் வீக்கத்தை வந்து மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ மூளை உரைகளை வந்து மெனிஞ்சஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மெனிஞ்சஸ்னாலும் மூளை உரைகள்னாலும் ஒன்று தான். அந்த மூளை உரைகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனிஞ்சைட்டிஸ் தெரிஞ்சுக்கோங்க. மெனிஞ்சைட்டிஸ் ஓகேங்களா? அப்படின்னா மூளை உரையில் இருக்கக்கூடிய வீக்கம் அப்படி அர்த்தம். ஸோ மூளை தான் பார்த்திங்கன்னா மனித உடலின் கட்டுப்படுத்தும் மையம். ஸோ இது மொத்தம் 3 பாதுகாப்பான உரைகளால் சூழப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டியூரா மேட்டர். டியூரா அப்படின்னா கடினமான அர்த்தம், மேட்டர் அப்படின்னா சவ்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் தான் டியூரா மேட்டர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரக்னாய்டு உரை. ஸோ அரக்னாய்டு அப்படின்னா சிலந்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ அரக்னாய்டு உரை என்பது நடுப்புற மென்மையான சிலந்தி வலை பொறுத்துங்களா. இது நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வு படலமாகும். இது அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது. ஸோ அரக்னாய்டு உரை பார்த்திங்கன்னா அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது. பயோமேட்டர் அப்படின்னா மென்மையான அப்படின்னு அர்த்தம். இது உட்புற மெல்லிய உரையாகும். இதில் அதிகமான இரத்த நாளங்கள் காணப்படுகின்றன. மூளையின் உரைகள் அனைத்தும் மூளை அடிப்படாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகின்றன. ஸோ அதே மாதிரி மனித மூளையின் 60% பகுதி பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பாலானது. தெரிஞ்சுக்கோங்க. மனித மூளையோட 60% பகுதி கொழுப்பாலானது. அதே மாதிரி மனித மூளையின் செயல்பாடுகளை பற்றி அறிய உதவும் சாதனம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, EEG. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மனித மூளையோடைய செயல்பாடுகளை பற்றி அறிய உதவுகிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மனித இதயத்தின் செயல்பாடுகளை பற்றி அறிய உதவும் கருவி பார்த்திங்கன்னா ECG. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஸோ கார்டியோ அப்படின்னாலே இதயம் சம்மந்தமானது. ஸோ எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் அப்படின்னா மனித இதயம் சம்மந்தமான செயல்பாடுகளை பற்றி அறிய உதவக்கூடிய கருவி தான் அது எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொல்லுவாங்க. ஸோ EEGனா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், மனித மூளைகளின் செயல்பாடுகளை பற்றி அறிய உதவுகிறது. ஸோ கைஸ், தேங்க்யூ.